உலகின் மிக முக்கியமான அறுவை சிகிச்சை நிபுணர் வில்லியம் பெர்ரி அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1807ஆம் ஆண்டு ஸ்காட்லாண்டில் இருக்கிற அபர்டீன்ஷருடைய ஹண்ட்லிக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஃபார்மில் பிறக்கிறார் வில்லியம் பெர்ரி. இவருடைய அப்பாவான ஜார்ஜ் பெர்ரி ஒரு ஃபார்மராக, அதாவது விவசாயியாக இருந்திருக்கிறாங்க. குறிப்பாக சொந்தமாக ஒரு பண்ணை நிலம் வச்சு விவசாயம் பார்த்து வந்திருக்கிறாங்க. இதனால் இவருடைய குடும்பம் நல்ல நிலையில் வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. வில்லியம் பெர்ரி சிறு வயதிலிருந்தே இவருடைய அப்பாவுக்கு உதவியாக விவசாயத்தில் ஈடுபட தொடங்கியிருந்தாங்க. இந்த நிலையில் 1812ஆம் ஆண்டு வில்லியம் பெர்ரிக்கு 5 வயது இருக்கும்போது இவருடைய அப்பா இவருடைய கல்விக்காக வில்லியம் பெர்ரியை அபர்டீன்ஷரில் இருக்கிற ஹண்ட்லியிலிருந்து அதே அபர்டீன்ஷரில் இருக்கிற காட்லிக்கு இவரை அனுப்புகிறாங்க. குறிப்பாக அந்த காட்லியில் இருக்கக்கூடிய காட்லி பேரிஸ் ஸ்கூலில் இவருடைய அப்பா வில்லியம் பெர்ரியை சேர்த்துடுறாங்க. இந்த காட்லி பேரிஸ் ஸ்கூலில் பிரைமரி எஜுகேஷனில் ஆரம்பித்து ஹையர் எஜுகேஷன் வரைக்கும் எல்லா ஸ்பெஷாலிட்டிஸுமே இருந்தது. ஸோ அந்த காட்லி பேரிஸ் ஸ்கூலில் சேர்ந்து வில்லியம் பெர்ரி இவருடைய பிரைமரி எஜுகேஷன் ஆரம்ப கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆரம்ப கல்வியின் போது வில்லியம் பெர்ரி தியாலஜி இறையியலை படித்து வந்தாங்க. மேலும் ஃபிலாசபி, லிட்ரேச்சர், ஹிஸ்ட்ரி, அதாவது தத்துவம், இலக்கியம், வரலாறு இது போன்ற கிளாசிக்கல் எஜுகேஷனையும் வில்லியம் பெர்ரி படித்து வந்தாங்க. இறுதியாக 1817ஆம் ஆண்டு இவருடைய 10 வயதில் வில்லியம் பெர்ரி இவருடைய ஆரம்ப கல்வியை முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறமா அதே காட்லி பேரிஸ் ஸ்கூலில் ஹையர் எஜுகேஷன் படிக்கிறதுக்கு உண்டான ஸ்பெஷாலிட்டியும் இருந்தனால அந்த காட்லி பேரிஸ் ஸ்கூல்லே இவருடைய ஹையர் எஜுகேஷன் உயர்கல்வியையும் வில்லியம் பெர்ரி படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. உயர்கல்வியின் போது வில்லியம் பெர்ரி கிரீக், லட்டின் போன்ற கிளாசிக்கல் லாங்குவேஜஸை கற்றுக்கிட்டு வந்தாங்க. மேலும் நேச்சுரல் ஹிஸ்ட்ரி, நேச்சுரல் சயின்சஸ், அதாவது இயற்கை வரலாறு, இயற்கை அறிவியல் இது போன்ற பாடங்களையும் வில்லியம் பெர்ரி படித்து வந்தாங்க. இந்த நிலையை தான் வில்லியம் பெர்ரிக்கு மருத்துவம் படிக்கணும் அப்படின்ற விருப்பம் ஏற்படுது. குறிப்பாக ஒரு மருத்துவர் ஆகணும் அப்படின்னு வில்லியம் பெர்ரி இவருடைய உயர்கல்வியின் போது முடிவு செஞ்சிடறாங்க. இதனால் இவருடைய உயர்கல்வியை ரொம்ப வேகமாகவே இவர் படிக்க தொடங்கி 1822ஆம் ஆண்டு இவருடைய 15 வயதிலேயே வில்லியம் பெர்ரி அந்த காட்லி பேரிஸ் ஸ்கூல்லேருந்து இவருடைய ஹையர் எஜுகேஷன் உயர்கல்வியையும் முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறமா வில்லியம் பெர்ரியோடைய அப்பா இவரை அண்டர் கிராஜுவேட் ஸ்டடீஸுக்காக ஸ்காட்லாண்டோடைய அபர்டீன்ஷரில் இருக்கிற காட்லியிலிருந்து அதே ஸ்காட்லாண்டில் இருக்கிற அபர்டீனுக்கு அனுப்புகிறாங்க. அபர்டீன்ஷர் வேறு, அபர்டீன் வேறு. ஸோ இவர் ஸ்காட்லாண்டில் இருக்கிற அபர்டீனுக்கு அனுப்பிடுறாங்க. குறிப்பாக அந்த அபர்டீனில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் அபர்டீனுடைய ஒரு அங்கமான மாரிசல் காலேஜ், அங்கே இவரை சேர்த்துடுறாங்க. அங்கே சேர்ந்து 1822ஆம் ஆண்டிலிருந்து இவருடைய 15 வயதிலிருந்து வில்லியம் பெர்ரி மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அதாவது மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் அப்படின்னு பேரளவில் எம்ஏ அப்படின்னு இருந்தாலும் இது ஒரு அண்டர் கிராஜுவேட் ஹானர்ஸ் டிகிரி தான். குறிப்பாக ஸ்காட்லாண்ட்லேயே இருக்கக்கூடிய சில ப்ராமினென்ட்டான யூனிவர்சிட்டிஸில் மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் அப்படின்றது அண்டர் கிராஜுவேட் ஸ்டடீஸின் போதே வழங்கப்படும். குறிப்பாக ஸ்காட்லாண்ட்லேயே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா, யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோ, யூனிவர்சிட்டி ஆஃப் செயின்ட் ஆண்ட்ரூஸ், யூனிவர்சிட்டி ஆஃப் டண்டி, அதே மாதிரி இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் அபர்டீன் உட்பட சில யூனிவர்சிட்டிஸில் மட்டும் இந்த மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் அப்படின்றது அண்டர் கிராஜுவேட் டிகிரியாக வழங்கப்படும். குறிப்பாக இங்கிலாந்தை பொறுத்த வரைக்கும் இங்கிலாந்தில் கேம்பிரிட்ஜ், யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜ், யூனிவர்சிட்டி ஆஃப் ஆக்ஸ்போர்ட், இந்த 2 யூனிவர்சிட்டிஸில் இந்த மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் அப்படின்றது அண்டர் கிராஜுவேட் ஹானர்ஸ் டிகிரியாக வழங்கப்படும். ஸோ அது மாதிரி இவர் அண்டர் கிராஜுவேட் ஹானர்ஸ் டிகிரியான அந்த மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸை வில்லியம் பெர்ரி படித்து வந்தாங்க. குறிப்பாக இவர் மருத்துவம் படிக்கணும்னு விரும்பினால மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸின் போது ப்ரீ மெடிக்கல் கோர்சஸாக இவர் எடுத்து படித்து வந்தாங்க. இறுதியாக 1825ஆம் ஆண்டு இவருடைய 18 வயதில் வில்லியம் பெர்ரி இவருடைய மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் அந்த எம்ஏவை அந்த மாரிசல் காலேஜிலேருந்து முடிச்சிடுறாங்க. முடிச்சதுக்கப்புறமா வில்லியம் பெர்ரி இந்த 1825ஆம் ஆண்டு மருத்துவம் படிக்கிறதுக்காக வில்லியம் பெர்ரியோடைய அப்பானால வில்லியம் பெர்ரி அந்த ஸ்காட்லாண்டில் இருக்கிற அபர்டீன்லேருந்து அதே ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பராக்கு அனுப்பப்படுறாங்க. குறிப்பாக அந்த எடன்பராவில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூல் அங்கு ஜாயின் பண்ணி வில்லியம் பெர்ரி டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற எம்டி டிகிரி, மெடிக்கல் டிகிரியை இவர் 1825ஆம் ஆண்டிலிருந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏற்கனவே இவர் மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் படிக்கும்போது ப்ரீ மெடிக்கல் கோர்சஸ்லாம் எடுத்து படித்தாங்க. இப்போ தான் டாக்டர் ஆஃப் மெடிசனை எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூலில். ஏன்னா இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூல் தான் இந்த ஒரு காலகட்டத்தில் யுனைடெட் கிங்டம்லேயே ரொம்பவும் ப்ராமினென்ட்டான ஒரு யூனிவர்சிட்டி, குறிப்பாக ப்ராமினென்ட்டான ஒரு மெடிக்கல் ஸ்கூல். ஸோ அங்கே சேர்ந்து வில்லியம் பெர்ரி இவருடைய டாக்டர் ஆஃப் மெடிசன் படிக்க தொடங்கியிருந்தாங்க. இவருடைய எம்டி டிகிரி இவர் படிக்கும்போது அனாட்டமி, உடற்கூறியல், பெத்தாலஜி நோயியல், அதேமாதிரி ஃபிசியாலஜி உடலியல், அதுக்கப்புறமா மெட்டீரியா மெடிக்கா மருந்துகளினுடைய பண்புகள் குறித்து படிக்கிறது, சர்ஜரி அறுவை சிகிச்சை, கிளினிக்கல் மெடிசன் மருத்துவம் அப்படின்னு இது போன்ற எல்லா பாடங்களையுமே வில்லியம் பெர்ரி படித்து வந்தாங்க. அதில் பர்டிகுலராக
வில்லியம் பெரிக்கு வந்து சர்ஜரி அறுவை சிகிச்சையிலையும் அதே மாதிரி அனாட்டமி உடற்கூறியல் இந்த 2 பாடங்களில் நிறைய ஆர்வம் இருந்தது. ஸோ அந்த 2 பாடங்களில் கூடுதல் கவனத்தை வில்லியம் பெரி வந்து செலுத்தி படித்து வந்தாங்க. இறுதியாக 1829ஆம் ஆண்டு இவருடைய 22 வயதில் வில்லியம் பெரி வந்து டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற அந்த எம்டி டிகிரி மெடிக்கல் டிகிரியை யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பர்க் மெடிக்கல் ஸ்கூல்ல இருந்து வில்லியம் பெரி வந்து பெற்றுறாங்க, முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறமா வில்லியம் பெரி வந்து இந்த 1829ஆம் ஆண்டு ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பர்க் இருந்து பிரான்ஸ்ல இருக்கிற பாரிஸுக்கு போயிடுறாங்க. அங்க போறதுக்கு உண்டான முக்கியமான காரணம் அந்த பாரிஸ்ல தான் இந்த பேரன் டூபெட்ரன் அப்படின்னு சொல்லி ஒரு அனாட்டமிஸ்ட் அண்ட் சர்ஜன், அவர் ஒரு உடற்கூறியல் நிபுணர், ஒரு மிலிட்ரி சர்ஜன், ஒரு இராணுவ அறுவை சிகிச்சை நிபுணரும் கூட. ஸோ அவருடைய ஃபுல் நேம் வந்து பேரன் குயன் டூபெட்ரன் அப்படின்றது. ஸோ அவருக்கு கீழே இவர் வந்து சர்ஜரியில் மேற்கொண்டு பயிற்சி பெறதுக்காக இந்த 1829ஆம் ஆண்டு வில்லியம் பெரி வந்து பிரான்ஸில் இருக்கிற பாரிஸுக்கு போயிருந்தாங்க. ஏன்னா வில்லியம் பெரி வந்து இந்த டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற மெடிக்கல் டிகிரி எம்டி டிகிரியை முடித்த உடனே இவர் மருத்துவராக, குறிப்பாக ஒரு அறுவை சிகிச்சை நிபுணராக நோயாளிகளுக்கு அறுவை சிகிச்சைலாம் பண்ண முடியாது. அதுக்கு முன்னாடி வில்லியம் பெரி ஒரு சர்ஜன், அறுவை சிகிச்சை நிபுணர் ஆகணும் அப்படின்னு விரும்பினாங்க. இதனால இவர் வந்து ஒரு தேர்ந்த அறுவை சிகிச்சை நிபுணர், நோயாளிகளுக்கு அறுவை சிகிச்சை பண்றதை பார்த்து பயிற்சி பெறணும் ஒரு மருத்துவமனையில சேர்ந்து. அதுக்கப்புறமா அதே மருத்துவமனையில தேர்ந்த அறுவை சிகிச்சை நிபுணர்களினுடைய மேற்பார்வையின் கீழே வில்லியம் பெரி வந்து நோயாளிகளுக்கு அறுவை சிகிச்சை பண்ணணும். இதெல்லாம் வில்லியம் பெரி சரியா செஞ்சா இவர் வந்து ஒரு சர்ஜனா, அறுவை சிகிச்சை நிபுணராக தகுதி பெற முடியும். இதுக்காக வில்லியம் பெரி வந்து இந்த பிரான்ஸில் இருக்கிற பாரிஸுக்கு போய் அந்த பேரன் டூபெட்ரன் அப்படின்ற அந்த ஒரு அனாட்டமிஸ்ட் அண்ட் மிலிட்ரி சர்ஜன் அவருக்கு கீழே சர்ஜரியில் பயிற்சிகளை பெற்றாங்க. இது 1830 வரைக்கும் பெற்றாங்க. இதுக்கப்புறமா இது 1830ஆம் ஆண்டு இவருடைய 23 வயதில் வில்லியம் பெரி வந்து அந்த பிரான்ஸில் இருக்கிற பாரிஸில் இருந்து ஸ்காட்லாண்டில் இருக்கிற அபர்டீனுக்கு வந்துடுறாங்க. அபர்டீனுக்கு வந்ததுக்கப்புறமா இவர் ஏற்கனவே படித்த மாரிசல் காலேஜ் அபர்டீன், அது வந்து யூனிவர்சிட்டி அபர்டீனை சேர்ந்தது தான். ஸோ அப்போ வந்து அது கிங்ஸ் அண்ட் மாரிசல் காலேஜ் அப்படின்னு சேர்ந்திருந்தது. ஸோ அந்த கிங்ஸ் அண்ட் மாரிசல் காலேஜ் அது வந்து பொதுவாக அது வந்து யூனிவர்சிட்டி அபர்டீனை சேர்ந்தது. ஸோ அந்த யூனிவர்சிட்டி அபர்டீனுடைய அங்கமான கிங்ஸ் அண்ட் மாரிசல் காலேஜ் அங்கே 1830ஆம் ஆண்டு வில்லியம் பெரி வந்து ஒரு லெக்சரரான அனாட்டமி அண்ட் ஃபிசியாலஜியாக நியமிக்கப்படுறாங்க. அதாவது உடற்கூறியல் மற்றும் உடலியலை மருத்துவ மாணவர்களுக்கு கற்பிக்கக்கூடிய ஒரு லெக்சரர், விரிவுரையாளராக வில்லியம் பெரி வந்து 1830ஆம் ஆண்டு நியமிக்கப்படுறாங்க. இந்த பொறுப்பில் வில்லியம் பெரி இவருடைய பணியை தொடங்குறாங்க. அதாவது இந்த அனாட்டமி அப்படின்றது உடற்கூறியல், அதாவது உடல் உறுப்புகளின் ஸ்ட்ரக்சர், கட்டமைப்பு குறித்து படிக்கிறது தான் உடற்கூறியல் அப்படின்றது. உதாரணமா உடல் உறுப்புகள் ஒன்றான இதயத்தை எடுத்துக்கிட்டோம்னா அந்த இதயத்துல எத்தனை தமனிகள் இருக்கு, அதுல எத்தனை வால்வுகள் இருக்கு, வால்வ்ஸ், அதே மாதிரி அந்த இதயத்துல எத்தனை சேம்பர்ஸ், அறைகள் இருக்குது. ஸோ இது மாதிரி அந்த எண்ணிக்கை மட்டும் இல்லாமல் அதனுடைய அமைப்பு, எப்படி அதனுடைய வடிவம் இருக்குது, அது எங்கே அமைஞ்சிருக்கு, இப்படி இந்த உடல் உறுப்புகளினுடைய ஸ்ட்ரக்சர், கட்டமைப்பு குறித்து படிக்கிறது, ஆய்வு பண்ணுறது அனாட்டமி, உடற்கூறியல் அப்படின்றது. இதே சமயம் ஃபிசியாலஜி, உடலியல் அப்படின்றது உடல் உறுப்புகளினுடைய ஃபங்க்ஷன், செயல்பாடுகள் குறித்து படிக்கிறது. அதே உதாரணத்துக்கு இதயத்தை எடுத்துக்கிட்டோம்னா அந்த இதயம் எப்படி துடிக்குது, அதேமாதிரி நம்மளுடைய உடலில் எப்படி பிளட் சர்க்குலேட் ஆகுது, இது மாதிரியான இந்த உடலியல் செயல்பாடுகள், அந்த உடலில் நடக்கக்கூடிய ஃபங்க்ஷன், செயல்பாடுகள் குறித்து படிக்கிறது ஃபிசியாலஜி அப்படின்றது. ஸோ சிம்பிளாக சொல்ல போனால் அனாட்டமி அப்படின்னா உடல் உறுப்புகளினுடைய ஸ்ட்ரக்சர் குறித்து படிக்கிறது. அதே சமயம் ஃபிசியாலஜி அப்படின்னா உடல் உறுப்புகளினுடைய ஃபங்க்ஷன் குறித்து படிக்கிறது. ஸோ இது இந்த 2 பாடங்கள் வந்து மருத்துவத்தில், மெடிக்கல் கரிக்குலமில், மருத்துவ பாடத்திட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கிய பாடங்கள். ஸோ இந்த 2 பாடங்களை மருத்துவ மாணவர்களுக்கு கற்பிக்கக்கூடிய ஒரு விரிவுரையாளராக, லெக்சரராக தான் இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் அபர்டீனுடைய கிங்ஸ் அண்ட் மாரிசல் காலேஜில் வில்லியம் பெரி வந்து நியமிக்கப்பட்டாங்க. நியமிக்கப்பட்ட பிறகு மிகப்பெரிய அளவில் மாணவர்களை இவர் வந்து ஈர்க்க தொடங்கியிருந்தாங்க. ஏன்னா வில்லியம் பெரிக்கு பேசக்கூடிய திறமை இருந்தது. குறிப்பாக வந்து ஒரு விஷயத்தில் ஆர்வத்தை, மாணவர்களுக்கு வந்து அதை கற்றுக்கணும் அப்படின்னு அந்த எந்தூசியாசம், அந்த ஒரு ஆர்வத்தை தூண்டக்கூடிய அளவில் வில்லியம் பெரியினுடைய அந்த பேச்சுக்களை இருந்தது. இதனாலே இவருடைய கற்பிக்கும் திறன் வந்து அந்த மருத்துவ மாணவர்களை ஈர்த்தது. நிறைய மருத்துவ மாணவர்கள் இவர் கற்பிக்கக்கூடிய அந்த விரிவுரைகளை அட்டன் பண்றதுக்கு தொடர்ந்து வர தொடங்குறாங்க. இந்த நிலையில தான் வில்லியம் பெரி வந்து ஒரு பெண்ணை வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க. வில்லியம் பெரி இவருடைய மனைவியினுடைய பேரை வந்து வெளிப்படுத்தலை. ஸோ அதை வந்து மறைமுகமாக தான் வச்சுட்டாங்க. ஸோ வில்லியம் பெரிக்கும் இவருடைய மனைவியான மிஸ்ஸஸ் பெரி, ஏன்னா இவங்களுடைய மனைவியோடைய பேர் வந்து அறியப்படலை. ஸோ வில்லியம் பெரிக்கும் இவருடைய மனைவியான மிஸ்ஸஸ் பெரிக்கும் ஒரு ஆண் குழந்தை, 3 பெண் குழந்தை அப்படின்னு 4 குழந்தைகள் பிறந்தது. இந்த 4 குழந்தைகள் வந்து அஃபிஷியலாக தெரியும், ஆனால் அதுக்கு மேலே குழந்தைகள் இருக்கலாம், ஆனால் அது வந்து உறுதி
உறுதிப்படுத்தப்படலை. தெரிஞ்ச அளவுக்கு 4 குழந்தைகள் இருக்கிறாங்க, ஒரு ஆண் குழந்தை 3 பெண் குழந்தைகள் அப்படின்னு. ஸோ இது வில்லியம் பெரியோடைய பர்சனல் லைஃப், தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தது. இது ஒரு பக்கம் இருக்க, பொது வாழ்க்கையில் வில்லியம் பெரிக்கு நிறைய கௌரவங்கள் கிடைக்க ஆரம்பிச்சிருந்தது. குறிப்பாக 1839ஆம் ஆண்டு இவருடைய 32 வயதுலேயே வில்லியம் பெரி வந்து இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் அபர்டீனுடைய அந்த மார்ஷல் காலேஜ், அங்கே அது வந்து மார்ஷல் காலேஜ் கிங்ஸ் அண்ட் மார்ஷல் காலேஜ் அப்படின்றது அப்படியே செப்பரேட் ஆனது, தனித்தனியாக பிரிஞ்சது. அப்போ அந்த மார்ஷல் காலேஜ் இந்த 1839ஆம் ஆண்டு வில்லியம் பெரிய ஃபஸ்ட்டு ரீஜியஸ் ப்ரொஃபஸர் ஆஃப் சர்ஜரியாக நியமித்தாங்க. ஸோ சர்ஜரியில் அறுவை சிகிச்சையில் ஒரு பேராசிரியராக அந்த மார்ஷல் காலேஜில் வில்லியம் பெரி தான் முதல் முறையாக வந்து நியமிக்கப்பட்டாங்க. அதாவது ரீஜியஸ் அப்படின்றது என்னன்னா, ஒரு ராயல் ஃபேமிலினால், கிங் ஃபேமிலினால் ஒரு பொறுப்பு உருவாக்கப்பட்டது அப்படின்னா அந்த பொறுப்புக்கு முன்னாடி ரீஜியஸ் அப்படின்ற இந்த ஒரு வார்த்தையானது சேர்க்கப்படும். ஸோ அது மாதிரி ராயல் ஃபேமிலி மூலமாக உருவாக்கப்பட்டது தான் இந்த ப்ரொஃபஸர் ஆஃப் சர்ஜரி அப்படின்ற பொறுப்பு இந்த மார்ஷல் காலேஜ் அபர்டீனில். ஸோ அந்த ப்ரொஃபஸர் ஆஃப் சர்ஜரி, அந்த ரீஜியஸ் ப்ரொஃபஸர் ஆஃப் சர்ஜரி அப்படின்ற பொறுப்பில் முதலாவது தான் வில்லியம் பெரி தான் 1839ஆம் ஆண்டு நியமிக்கப்பட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ரீஜியஸ் ப்ரொஃபஸர் ஆஃப் சர்ஜரி, அறுவை சிகிச்சை பேராசிரியர் அப்படின்ற அந்த பொறுப்பில் மார்ஷல் காலேஜ் அபர்டீனில் வில்லியம் பெரி வந்து பணிபுரிய தொடங்குறாங்க. ஸோ கிட்டத்தட்ட 9 ஆண்டுகள் வில்லியம் பெரி வந்து ஒரு லெக்சரராக இருந்தாங்க அனாட்டமி அண்டு ஃபிசியாலஜியில். இப்போ வந்து பதவி உயர்வு பெற்று ஒரு ப்ரொஃபஸராகவே, பேராசிரியராகவே வந்து அறுவை சிகிச்சையை கற்பிக்க தொடங்குறாங்க. இதே காலகட்டத்தில் 1840களில் அபர்டீன்லேயே இருக்கக்கூடிய அபர்டீன் ராயல் இன்ஃபர்மரி அப்படின்ற ஒரு லார்ஜ் ஹாஸ்பிட்டல், ஒரு பெரிய மருத்துவமனை, அங்கே வில்லியம் பெரி வந்து ஒரு அசிஸ்டன்ட் சர்ஜனாக, உதவி அறுவை சிகிச்சை நிபுணராக நியமிக்கப்படுறாங்க. இதுக்கப்புறம் வில்லியம் பெரி வந்து நிறைய மெடிக்கல் பிரஸுக்கு இவர் வந்து நிறைய ரிசர்ச் பேப்பர்ஸை எழுதி பப்ளிஷ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நிறைய விஷயங்கள் எல்லாமே வந்து அறுவை சிகிச்சை, சர்ஜரி சார்ந்து இருந்தது. ஸோ அதை வந்து வில்லியம் பெரி எழுத தொடங்குறாங்க. ஏன்னா சர்ஜரி சார்ந்து இவர் ஆய்வு செய்கிறதுக்கு முக்கிய காரணம், இந்த காலகட்டத்தில் மருத்துவத்தில் பெரிய அளவில் வளர்ச்சி எதுவும் இல்லாமல் இருந்தது. எந்த அளவுக்கு அப்படின்னா, இப்போ இந்த சர்ஜரி அறுவை சிகிச்சையை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் மயக்க மருந்தே கண்டுபிடிக்கப்படலை, மயக்க மருந்து பெரிய அளவில் பயன்பாட்டிலையும் இல்லை. ஸோ இந்த ஒரு பிரச்சனை வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. ஏன்னா அறுவை சிகிச்சை பண்ணும்போது மயக்கத்தில் நோயாளிகள் இருந்தால் தான் அவங்களுக்கு வலி தெரியாது. ஆனால் அவங்க வந்து முழிச்சிருக்கும் போதே, மயக்கத்தில் இல்லாமல் இருக்கும்போதே அவங்களுக்கு அறுவை சிகிச்சை பண்ணுறது சவாலான விஷயம். அதில் 3 முக்கியமான பிரச்சனைகள் இருந்தது. முதல் பிரச்சனை வந்து அவங்களுக்கு வலி தாங்க முடியாது, அதனால அவங்கள வந்து நாற்காலியிலேயோ இல்லைனா பெட்லேயோ அவங்கள படுக்க வைக்கிறாங்க, உட்கார வைக்கிறாங்கன்னா கட்டி போட்டுருவாங்க. ஸோ கட்டி போட்ட பிறகு தான் சர்ஜரி, அறுவை சிகிச்சையே பண்ணுவாங்க. அதனாலேயே அந்த நோயாளிகள் வந்து பயங்கரமாக வலி வேதனையினால் கத்த ஆரம்பிப்பாங்க, பதற்றமும் படுவாங்க. இந்த பதற்றமானது அந்த நோயாளிகளுக்கு இரத்தப்போக்கை வந்து அதிகரிக்கும். ஸோ ரத்தப்போக்கு அதிகரிக்கும் போது மருத்துவத்தில் இன்னொரு பிரச்சனை இருந்தது. இந்த காலகட்டத்தில் இந்த பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் அப்படின்றதும் பயன்பாட்டில் இல்லை, அதை பற்றி கண்டுபிடிக்கப்படலை. அதாவது ரத்த மாற்றம் அப்படின்றது, இப்போ ஒரு நோயாளியினுடைய ரத்தம் அதிகமாக வெளியேறிடுச்சுன்னா மற்ற நோயாளிகளினுடைய மற்ற நல்லா இருக்கக்கூடிய மனிதர்களினுடைய ரத்தம் அதை வந்து மாற்றுவாங்க. ஆனால் அது வந்து இந்த காலகட்டத்தில் இந்த அளவுக்கு மருத்துவ வளர்ச்சியில் இல்லை. ஸோ அது கண்டுபிடிக்கப்படவே இல்லை. இதனால நோயாளிகள் பதற்றம் அடைஞ்சு அதிகமாக ரத்தம் வெளியேறும்போது அந்த சர்ஜரி பண்ணாலும் அந்த நோயாளிகள் வந்து இறக்கக்கூடிய நிலை இருந்தது. இந்த 2 பிரச்சனைகள். மூன்றாவதான் அறுவை சிகிச்சை பண்ண இடத்துல செப்டிக் ஆகி அந்த காயம் பெரிதாகிய நிறைய நோயாளிகள் வந்து இறந்து போனாங்க. ஸோ அப்போ ஆன்டிசெப்டிக்கும் கண்டுபிடிக்கப்படலை. இது மாதிரியான பிரச்சனைகள் இருந்தது. அப்போ இந்த 3 பிரச்சனைகள், ஒன்று வந்து அறுவை சிகிச்சை பண்ணும்போது அவங்க வலி தாங்கணும், இன்னொன்று அவங்க பதற்றப்பட்டு ரத்தம் அதிகமாக வெளியேறிடுச்சுன்னா அப்போவும் அவங்களுக்கு உயிரிழப்பு ஏற்படும். மூன்றாவதாக அதில் 2 இருந்தும் தப்பிச்சுட்டாங்க, அதாவது வலியையும் பொறுத்துக்கிட்டாங்க, பதற்றமும் படலை, ரத்தம் அதிகமாக வெளியேறலை அப்படின்னாலும் மூன்றாவது அந்த செப்டிக் ஆகி சில பேர் இறந்து போனாங்க. ஸோ இந்த 3 விஷயங்களும் இருக்கிறனாலேயே நோயாளிகளுக்கு அறுவை சிகிச்சை பண்ணணும்னா நோயாளிகளும் பயப்பட்டாங்க, அதே மாதிரி அறுவை சிகிச்சை நிபுணர்களுக்கும் ஒரு பதற்றம் இருக்கும், அந்த நோயாளியை காப்பாற்ற முடியுமா முடியாதா அப்படின்ற நிலை. ஸோ இது மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருந்தது. ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் சரி செய்யக்கூடிய ஆய்வுகளில் தான் வில்லியம் பெரி வந்து ஈடுபட்டு வந்தாங்க. இதுக்கிடையில் தான் 1847 இந்த ஒரு காலகட்டத்திலலாம் இந்த மயக்க மருந்தானது கண்டுபிடிக்கப்படுது. குறிப்பாக வில்லியம் தாமஸ் கிரீன் மார்டன் அப்படின்ற ஒரு மருத்துவர் இந்த மயக்க மருந்தை முதல் முறையாக அனஸ்தீசியாவை கண்டுபிடிச்சாங்க. இந்த வில்லியம் தாமஸ் கிரீன் மார்டனுடைய வாழ்க்கை வரலாறு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். அவரை தொடர்ந்து ஜேம்ஸ் யங் சிம்சன் அப்படின்றவர் வந்து குளோரோஃபார்மை மயக்க மருந்தாக பயன்படுத்த முடியுமான்ற ஆராய்ச்சியிலே இந்த காலகட்டத்தில் ஈடுபட்டு வந்தாங்க. வில்லியம் தாமஸ் கிரீன் மார்டன் வந்து
ஈத்தரை மயக்க மருந்தாக ஃபஸ்ட்டு பயன்படுத்தினாங்க. ஜேம்ஸ் யங் சிம்சன் வந்து குளோரோஃபார்மை மயக்க மருந்தாக பயன்படுத்த தொடங்கியிருந்தாங்க. இது மாதிரி ஓரளவுக்கு இந்த அறுவை சிகிச்சை துறையில் சில முன்னேற்றங்கள் ஏற்பட தொடங்கியிருந்தது. இதுக்கிடையில் வில்லியம் பெரி நிறைய ரிசர்ச் ஒர்க்ஸை பப்ளிஷ் பண்ணாங்க. இதனாலேயே 1849 அந்த ஸ்காட்லாண்டுடைய எடன்பராவில் இருக்கிற ராயல் சொசைட்டி ஆஃப் எடன்பரா அதனுடைய ஒரு ஃபெல்லோவாக 1849 வில்லியம் பெரி வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இவர் தேர்ந்தெடுக்கப்படுறதுக்கு ஜேம்ஸ் மில்லர் அப்படின்ற ஒரு மருத்துவர் அறுவை சிகிச்சை நிபுணர் வந்து காரணமாக இருந்தாங்க. இந்த ஜேம்ஸ் மில்லருடைய வாழ்க்கை வரலாறு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். அதே மாதிரி மயக்க மருந்து கண்டுபிடிச்ச வில்லியம் தாமஸ் கிரீன் மார்டன், அதுக்கப்புறமா ஜேம்ஸ் யங் சிம்சன், இந்த 2 பேருடைய வாழ்க்கை வரலாறை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். ஸோ 1849 வில்லியம் பெரி வந்து ஃபெல்லோ ஆஃப் தி ராயல் சொசைட்டி ஆஃப் எடன்பரா RSE அப்படின்ற இந்த ஒரு கௌரவத்தை பெற்றுறாங்க. இதுக்கப்புறமா 1850 காலகட்டத்தில் வில்லியம் பெரி வந்து ஒரு முக்கியமான ஒரு ட்ரீட்டஸ், ஒரு கட்டுரை வந்து எழுதுறாங்க. அது வந்து ட்ரீட்டஸ் ஆன் பிரின்சிபல்ஸ் அண்ட் பிராக்டிஸ் ஆஃப் சர்ஜரி அப்படின்ற டைட்டிலில் வெளியிடுறாங்க. இந்த ஒரு ஆர்டிக்கிள் ஆனது ட்ரீட்டஸ் ஆனது மிகப்பெரிய அளவில் வரவேற்பு பெறுது. இதனால் 1852 வில்லியம் பெரி வந்து அந்த பிரின்சிபல்ஸ் அண்ட் ப்ராக்டிஸ் ஆஃப் சர்ஜரி அப்படின்னு ஒரு புக்காகவே, ஒரு டெக்ஸ்ட் புக்காக, பாடநூலாகவே 1852 வில்லியம் பெரி இதை எழுதி பப்ளிஷ் பண்ணுறாங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். ஸோ பாடநூல் அப்படின்னு சொல்லும்போது சர்ஜரி எப்படி வந்து அனாட்டமி, ஃபிசியாலஜி, பெத்தாலஜி, மெட்டீரியா மெடிக்கா, கிளினிக்கல் மெடிசன்லாம் ஒரு சப்ஜெக்ட்ஸாக வந்து மெடிக்கல் கரிக்குலமில் இருக்கோ, மருத்துவ பாடத்திட்டத்தில் இருக்கோ, அதேமாதிரி சர்ஜரியும் இருக்குது. ஸோ அது மாதிரி சர்ஜரி அறுவை சிகிச்சை பாடநூலாக வந்து இந்த பிரின்சிபல்ஸ் அண்ட் பிராக்டிஸ் ஆஃப் சர்ஜரியை வில்லியம் பெரி வந்து எழுதியிருந்தாங்க. இது மிகப்பெரிய புகழ் பெற்றது. பல்வேறு அடிஷன்ஸ் வந்து தேவைப்படுன்ற நிலைமை ஏற்படுது. இதனால அடுத்தடுத்த பதிப்புகள், அடுத்தடுத்த அடிஷன்ஸை வில்லியம் பெரி தொடர்ச்சியாக 1855 பிறகும் வந்து எழுதி அதை தொடர்ச்சியாக பப்ளிஷ் பண்ணவும் செய்கிறாங்க. இந்த நிலையில் அந்த அபர்டீன் ராயல் இன்ஃபர்மரி அப்படின்ற அந்த ஹாஸ்பிட்டலில் இவர் ஒரு சர்ஜனா, அசிஸ்டன்ட் சர்ஜன் அப்படின்ற பொறுப்பில் இருந்து ஒரு சர்ஜனா, ஃபுல் சர்ஜனா, ஒரு முழு அறுவை சிகிச்சை நிபுணராக ப்ரமோஷன் பெறாங்க, பதவி உயர்வை பெறாங்க. இதுக்கிடையில் தான் 1860 ஒரு முக்கியமான விஷயம் நடந்தது. அதாவது அந்த அந்த மார்ஷல் காலேஜும் யூனிவர்சிட்டி ஆஃப் அபர்டீன் பிரிஞ்சது, அப்படியே வந்து ஒருங்கிணைது. ஸோ ஒருங்கிணைஞ்ச பிறகு ரீயூனைட்டட் ஆகுது. இதுக்கப்புறம் தான் இந்த 1860 வில்லியம் பெரி வந்து அதே ப்ரொஃபஸர் ஆஃப் சர்ஜரி அப்படின்ற பொறுப்பில் யூனிவர்சிட்டி ஆஃப் அபர்டீனில் இவர் வந்து பணிபுரிய தொடங்குறாங்க. ஸோ வெறும் மார்ஷல் காலேஜில் மட்டும் பணிபுரிஞ்சாங்க. இப்போ வந்து மார்ஷல் காலேஜ் யூனிவர்சிட்டி ஆஃப் அபர்டீனோட சேர்றனால அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் அபர்டீன் தரப்பில் இதே மாதிரி நிறைய காலேஜஸ் இருக்கு. ஸோ அங்கே எல்லா மெடிக்கல் ஸ்கூல்ஸ், காலேஜஸ்லையும் வில்லியம் பெரி வந்து ப்ரொஃபஸர் ஆஃப் சர்ஜரி, அறுவை சிகிச்சை பேராசிரியராக இவருடைய பணியை தொடங்குறாங்க. இதே 1860 தான் அந்த அபர்டீன் ராயல் இன்ஃபர்மரி அப்படிங்கிற லார்ஜ் ஹாஸ்பிட்டலில் இவர் ஒரு ஹெட் சர்ஜனா, தலைமை அறுவை சிகிச்சை நிபுணராகவும் நியமிக்கப்படுறாங்க. ஸோ இது மாதிரி வில்லியம் பெரிக்கு பல பொறுப்புகள் கிடைச்சது. அந்த எல்லா பொறுப்புகளிலும் 1860 காலகட்டத்தில் தொடர்ச்சியாக வில்லியம் பெரி வந்து இவருடைய பங்களிப்பை கொடுக்க தொடங்குறாங்க. இதுக்கப்புறம் வில்லியம் பெரி வந்து கூடுதலாக சில விஷயம் பண்ணாங்க. இந்த ரத்தப்போக்கு அறுவை சிகிச்சை பண்ணும்போது வெளியேற அந்த ரத்தங்கள், ஸோ அதை வந்து கட்டுப்படுத்தணும், அதை வந்து அரெஸ்ட் பண்ணணும். ஸோ அதுக்காக ஒரு ரிசர்ச் வந்து இவர் வந்து டாக்டர் வில்லியம் கீத் அப்படின்ற ஒரு மருத்துவர் கூட சேர்ந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த அறுவை சிகிச்சை காயங்கள், அது ரொம்ப வேகமாக அறுவை சிகிச்சை பண்ண பிறகு அந்த காயங்கள் பெரிதாகாமல் அந்த காயங்கள் வந்து விரைவாக குணமடைகிறதுக்குண்டான அந்த ஆய்வுலையுமே வில்லியம் பெரி வந்து ஈடுபட்டு வந்தாங்க. அந்த ஆய்வில் ஈடுபட்டது மட்டும் இல்லாமல் அந்த ஆய்வுகள் சார்ந்தும் சில ரிசர்ச் பேப்பர்ஸை எழுதி வெளியிட்டு வந்தாங்க. இந்த காலகட்டத்தில் வில்லியம் பெரியோடைய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து பெரிய பெரிய உயரத்தை வந்து அடைஞ்சாங்க. குறிப்பாக ஜேம்ஸ் கிரெக் ஸ்மித் அப்படின்னு ஒரு அறுவை சிகிச்சை நிபுணர், அவர் இவருடைய ஸ்டூடெண்ட்டாக இருந்தாங்க. அதே மாதிரி வில்லியம் ஹிட் ஸ்ட்ரைஞ்ச் அப்படின்னு சொல்லி இன்னொரு அறுவை சிகிச்சை நிபுணர், அவருமே ஒரு மருத்துவரும் கூட. ஸோ அவரும் வந்து இவருடைய ஸ்டூடெண்ட்டாக இருந்தாங்க. இதே காலகட்டத்தில் இவர் வந்து சர் ஜான் ஸ்ட்ரதர்ஸ் அப்படின்னு ஒரு அனாட்டமிஸ்ட், ஒரு உடற்கூறியல் நிபுணர், அவர் கூட சேர்ந்து இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் அபர்டீனில் ப்ரொஃபஸர் ஆஃப் சர்ஜரியாக பணிபுரிஞ்சாங்க. அந்த சர் ஜான் ஸ்ட்ரதர்ஸ் அப்படின்றவர் வந்து ஃபர்ஸ்ட் ரீஜியஸ் ப்ரொஃபஸர் ஆஃப் அனாட்டமி, உடற்கூறியல் பேராசிரியராக அவர் இருந்தாங்க. ஸோ இந்த 2 நபர்கள் சேர்ந்து அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் அபர்டீன் மெடிக்கல் ஸ்கூலில் மிகப்பெரிய அளவில் நட்பெயரை நிலைநாட்டக்கூடிய அளவுக்கு அந்த யூனிவர்சிட்டி அபர்டீன் மெடிக்கல் ஸ்கூலில் வில்லியம் பெரியும் அந்த சர் ஜான் ஸ்ட்ரதர்ஸ் 2 பேரும் கொண்டு போனாங்க. ஸோ யூனிவர்சிட்டி ஆஃப் அபர்டீன் இதுக்கு முன்னாடி வில்லியம் பெரியும் அந்த ஜான் ஸ்ட்ரதர்ஸ் இவங்க 2 பேரும் இந்த ஒரு யூனிவர்சிட்டியில் பணிபுரியறதுக்கு முன்னாடி அது பெரிய அளவில் புகழ் பெற்றதெல்லாம் கிடையாது. ஆனால் எப்போ ஜான் ஸ்ட்ரதர்ஸும் வில்லியம் பெரியும் வந்து அங்கே ஒர்க் பண்ண ஆரம்பித்தாங்களோ அப்போ தான் இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் அபர்டீன் மெடிக்கல் ஸ்கூலோடைய அந்த ஒரு நிலையானது உயர தொடங்கி இருந்தது. அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் அபர்டீன்
அபர்டீன் மெடிக்கல் ஸ்கூலுக்கு நட்பெயர் கிடைக்க தொடங்கியிருந்தது. ஸோ இங்கு தான் வில்லியம் பெரியும் ப்ரொஃபஸர் ஆஃப் சர்ஜரியாக ஒர்க் பண்ணி வந்தாங்க. இந்த நிலையில் 1866ஆம் ஆண்டு மே 24 அன்னைக்கு வில்லியம் பெரியோடைய 3 மகள்களில் 3வது மகளான அன்னா ஜேன் பெரி அப்படின்றவங்க அவங்கள வந்து இவருடைய ஸ்டூடெண்டான வில்லியம் பெரியோடைய ஸ்டூடெண்டான வில்லியம் ஹீத் ஸ்ட்ரேஞ்ச் அப்படின்ற இவருடைய ஸ்டூடெண்ட்டுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. இதுக்கப்புறமா 1867ஆம் ஆண்டு அந்த டாக்டர் வில்லியம் கீத் அவர் கூட சேர்ந்து வில்லியம் பெரி வந்து ஆக்குப்ரெஷர் அப்படின்னு சொல்லி ஒரு புக்கை வந்து எழுதி வெளியிடுறாங்க. அது வந்து ஆக்குப்ரெஷர் an excellent method of arresting surgical hemorrhage and of accelerating healing of wounds அப்படின்ற அந்த டைட்டிலில் பப்ளிஷ் பண்ணுறாங்க. இந்த டைட்டிலை பார்த்தாலே இந்த புத்தகத்தினுடைய முக்கியத்துவம் புரிஞ்சிடும். அதாவது an excellent method of arresting surgical hemorrhage அப்படின்னா அந்த அறுவை சிகிச்சையின் போது வெளியேறக்கூடிய அந்த ரத்தப்போக்கு. ஸோ அதை வந்து கட்டுப்படுத்துறதுக்காக இந்த ஆக்குப்ரெஷர் அப்படின்ற ஒரு முறையை வந்து இவர் கண்டுபிடிச்சிருந்தாங்க. அதுபடி ஒரு சின்ன ஊசி மாதிரி வச்சு அந்த ரத்தம் வெளியேறும் போது அந்த பிளட் வெசல்ஸ் எல்லாம் வந்து பெரிய அளவில் உடஞ்சிருக்கும் ரத்த நாளங்கள். ஸோ அதை வந்து அழுத்தம் கொடுக்கறதுக்காக அதை கொடுத்து அதை சரி செய்யறதுக்காக இந்த ஆக்குப்ரெஷர் வந்து பயன்படுத்தப்படும். இது ரீதியாக தான் இந்த 1867ஆம் ஆண்டு வில்லியம் பெரி இந்த ஒரு ஒர்க்கை டாக்டர் வில்லியம் கீத் கூட சேர்ந்து வெளியிட்டிருந்தாங்க. மேலும் இதே இதில் வந்து அந்த ஆக்சலரேட்டிங் ஹீலிங் ஆஃப் wounds அப்படின்னா அந்த காயங்கள் அதை வந்து ரொம்ப வேகமாக குணப்படுத்துறதுக்காக அந்த காயங்கள் வந்து வேகமாக சரியாகிறதுக்காக இவர் வந்து இந்த சில முறைகளையும் இந்த ஒரு ஆக்குப்ரெஷர் அப்படின்ற இந்த ஒரு ஒர்க்கில் வில்லியம் பெரி வந்து டாக்டர் வில்லியம் கீத் கூட எழுதி பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது மாதிரியான படைப்புகளை 1870களுக்கு பிறகும் கண்டினியூஸாக வில்லியம் பெரி வந்து செஞ்சு வந்தாங்க. பெரிய அளவில் இது வந்து புகழ் பெற்றது. குறிப்பாக இவர் ஏற்கனவே எழுதின பிரின்சிபல்ஸ் அண்ட் பிராக்டிஸ் ஆஃப் சர்ஜரி அந்த புக்கினுடைய அடுத்தடுத்த பதிப்புகளையும் கூட இந்த காலகட்டத்தில் இவர் வந்து வெளியிட்டு வந்தாங்க. இது மாதிரி அறுவை சிகிச்சையில் இவர் ஆற்றின கான்ட்ரிபியூஷன் இவருடைய பங்களிப்புக்காக 1875ஆம் ஆண்டு ஸ்காட்லாண்டுடைய எடன்பாராவில் இருக்கிற இவர் படித்த யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா அவங்க தரப்பிலிருந்து இவருக்கு வந்து ஹானரி டாக்டரேட் ஆஃப் எல்எல்டி அப்படின்ற கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கப்படுது. எல்எல்டி அப்படின்னா லட்டினில் லெகம் டாக்டரேட் அப்படின்னு அர்த்தம். இங்கிலீஷில் வந்து டாக்டர் ஆஃப் லாஸ் அப்படின்னு அர்த்தம். அது என்ன லாஸ் அப்படின்னா சிவில் லா கேனன் லா அப்படின்னு 2 லா இந்த 2 லாஸ் உள்ளடங்கியது தான் இந்த டாக்டர் ஆஃப் லாஸ் அப்படின்ற ஆனரி டாக்டரேட் ஆஃப் எல்எல்டி அப்படின்ற கௌரவ டாக்டர் பட்டம். இதை வந்து எல்எல்டி அப்படின்ற கௌரவ டாக்டர் பட்டத்தை 1875ஆம் ஆண்டு வில்லியம் பெரி வந்து பெறாங்க. இதுக்கப்புறமாவும் தொடர்ச்சியாக நிறைய மெடிக்கல் ப்ரொசஸில் இவர் வந்து ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு மெடிக்கல் ஆத்தராக நிறைய ரிசர்ச் புக்ஸையும் இதே மாதிரி எழுதி பப்ளிஷ் பண்ணி வந்தாங்க. நிறைய ரிசர்ச் ஆர்டிகல்ஸையும் இவர் வந்து வெளியிட்டு வந்தாங்க. கூடுதலாக இவர் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த யூனிவர்சிட்டி அபர்டீன் மெடிக்கல் ஸ்கூலில் ஒரு தலை சிறந்த பேராசிரியராகவும் அறுவை சிகிச்சை பேராசிரியராகவும் வில்லியம் பெரி இருந்தாங்க. இவர்கிட்ட படிக்கக்கூடியவங்கள்லாம் பெரிய பெரிய உயரத்தையும் அடைஞ்சு வந்தாங்க. குறிப்பாக இவருடைய மாணவரும் இவருடைய மருமகனுமான இந்த வில்லியம் ஹீத் ஸ்ட்ரேஞ்ச் அப்படின்றவர் வந்து இங்கிலாந்தில் ஹாம்ஸ்டெட் ஜெனரல் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு ஒரு ஹாஸ்பிட்டலை கூட அவர் வந்து நிறுவனாங்க. அந்த அளவுக்கு உயரத்தை தொட்டாங்க. இதுக்கிடையில் வில்லியம் பெரியோடைய பர்சனல் லைஃப்பில் இவருடைய மகனான அலெக்சாண்டர் பெரி அவர் வந்து ஒரு சிவில் இன்ஜினியர் ஆனாங்க. ஸோ இது மாதிரி வில்லியம் பெரி வந்து தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கட்டும் பொது வாழ்க்கையாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே பல முயற்சிகளில் ஈடுபட்டு பல சாதனைகளை படைத்து வந்தாங்க. இப்பேற்பட்ட நபர் 1880 காலகட்டத்தில் உடல்நல குறைபாடுகள்னால பாதிக்கப்படுறாங்க. இதன் காரணமாக 1882ஆம் ஆண்டு ஜூன் மாதம் வில்லியம் பெரி வந்து அந்த யூனிவர்சிட்டி அபர்டீன் மெடிக்கல் ஸ்கூலில் இருந்து இவருடைய அந்த ப்ரொஃபஸர் ஆஃப் சர்ஜரி அப்படின்ற பொறுப்பிலிருந்து ரிட்டையர் ஆகுறாங்க. ஸோ 52 ஆண்டுகள் இந்த யூனிவர்சிட்டி அபர்டீன் 1830ஆம் ஆண்டு லெக்சரராக நியமிக்கப்பட்டதிலிருந்து 1882ஆம் ஆண்டு ப்ரொஃபஸர் ஆஃப் சர்ஜரியாக இவர் ரிட்டையர் ஆகிற வரைக்கும் 3 தலைமுறையை சேர்ந்த மருத்துவ மாணவர்களை இவர் வந்து கற்பித்திருந்தாங்க. மருத்துவ மாணவர்களுக்கு இவர் வந்து கற்பித்திருந்தாங்க. ஸோ எக்கச்சக்கமான நபர்களுக்கு வில்லியம் பெரி அப்படின்ற இந்த ஒரு பேராசிரியர் வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை அவங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தியிருந்தாங்க. இப்பேற்பட்ட நபர் இறுதியாக இந்த 1882ஆம் ஆண்டு நவம்பர் 21 அன்னைக்கு இவருடைய 74-75 வயதில் வில்லியம் பெரி வந்து இறந்து போயிடுறாங்க. இவர் இறந்து போகும்போது அந்த ஸ்காட்லாண்டுடைய அபர்டீன்ஷையரில் இருக்கிற 253 யூனியன் ஸ்ட்ரீட் அங்கே தான் இவர் வந்து வாழ்ந்து வந்தாங்க. அங்கே தான் இறந்து போகிறாங்க. ஸோ இவர் வந்து ஏன் 74-75 வயதில் இறந்து போகிறார் அப்படின்னு சொல்கிறோம்னா இவர் வந்து 1807ஆம் ஆண்டு பிறந்தார் அப்படின்றது உறுதி. ஆனால் அந்த 1807ஆம் ஆண்டு எந்த மந்தில் எந்த டேட்டில் இவர் வந்து பிறந்தார் அப்படின்றது உறுதி கிடையாது. அதனால் ஒருவேளை வில்லியம் பெரி வந்து
1807ஆம் ஆண்டு நவம்பர் 21க்கு அப்புறமா பிறந்திருந்தாருன்னா இவர் 1882ஆம் ஆண்டு நவம்பர் 21 அன்னைக்கு இவர் இறக்கும்போது இவருக்கு வயது 74. ஒருவேளை அதே 1807ஆம் ஆண்டு நவம்பர் 21க்கு முன்னாடி பிறந்திருந்தாருன்னா இவர் இறக்கும்போது இவருக்கு வயது 75. இதனால தான் 1882ஆம் ஆண்டு நவம்பர் 21 அன்னைக்கு இவருடைய 74-75 வயதில் வில்லியம் பெரி இறந்து போகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வில்லியம் பெரி வந்து இறந்து போகிறாங்க. வில்லியம் பெரி வந்து வில்லியம் பெரி வந்து இறந்து போயிட்டாலும் வில்லியம் பெரி வந்து மருத்துவத்தில் குறிப்பாக வந்து சர்ஜரியில் இவருடைய கான்ட்ரிபியூஷன் ஆனது மிகப்பெரிய இம்பார்ட்டண்ட்டான ஒரு கான்ட்ரிபியூஷனாக கருதப்பட்டு வருது. குறிப்பாக இவர் எழுதி வெளியிட்டிருந்த 2 முக்கியமான படைப்புகள் அந்த காலகட்டத்தில் மருத்துவ வளர்ச்சி இல்லாத காலகட்டத்தில் அந்த பிரச்சனைகளை சரி செய்யறதுக்காக இவர் எழுதினது. ஒன்று பிரின்சிபல்ஸ் அண்ட் பிராக்டிஸ் ஆஃப் சர்ஜரி, அது வந்து ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக்காக பாடநூலாக வந்து பயன்படுத்தப்பட்டது. மேலும் இவர் எழுதின ஆக்யூப்ரெஷர், அது வந்து மிகப்பெரிய அளவில் ரத்தப்போக்கை கட்டுப்படுத்துறதுக்கும் அந்த அறுவை சிகிச்சை பண்ண காயங்களை குணப்படுத்துறதுக்கும் சில தகவல்கள் அந்த புக்கில் இருந்தது. ஸோ இது மாதிரியான இம்பார்ட்டண்ட்டான கான்ட்ரிபியூஷன்ஸ் எல்லாம் சர்ஜரியில் கொடுத்தேன். இந்த வில்லியம் பெரி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.